Hi everyone, என் பேர் ஆகாஷ். நான் வந்து இன்வெஸ்ட் இன் ட்ரைனிங் அகாடமியில் ஒரு கமோடிட்டி மார்க்கெட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரெயினராக இருக்கேன். இந்த கோர்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கமோடிட்டி மார்க்கெட்டோட பேசிக்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து கமோடிட்டி மார்க்கெட்டில் எந்த ஒரு நாலேஜும் இல்லை. ஓகேங்களா, கமோடிட்டி மார்க்கெட்னாலே என்னன்னு உங்களுக்கு தெரியாதனாலும் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு நல்ல ட்ரேடர் லெவலாக நீங்கள் போக முடியும். ஓகேங்களா, இப்போ ட்ரேடிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் டைரக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நீங்கள் வந்து கம்மியான ஸ்க்ரீன் டைம் வச்சுட்டு எப்படி நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக மந்த் ஆன் மந்த் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகேங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கமோடிட்டி மார்க்கெட்டில் ஓகேங்களா நீங்கள் எப்படி ஒரு ப்ராடக்ட்டை வாங்க முடியும், எப்படி நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை விற்க முடியும். ஓகேங்களா, ஃபார் எவ்ரி பையர் ஒரு செல்லர் வேணும், ஃபார் எவ்ரி செல்லர் ஒரு பையர் வேணும். அது இல்லாமல் டிரான்சாக்ஷன் நடக்க போகிறது இல்லை. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஒரு பையர் இருக்காங்க. ஓகேங்களா, அந்த பையர் என்ன பண்ணுறாங்கன்னா எம்சிஎக்ஸ் மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் தேவை. ஓகேங்களா, ஸோ ஒரு இன்டர்மீடியேட்டர் தேவை இந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ அவர் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பை பண்ணலாம் ஃப்ரம் கமோடிட்டி, அது XYZ வச்சுக்கலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அவங்க வந்து எங்கேருந்து ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் இல்லைனா ஏதாச்சும் ஒரு டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ். ஓகேங்களா, ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிரான்ச்சஸ் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, அதே இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆன்லைன் டிஜிட்டலாக தான் அவங்களுக்கு ப்ரெசன்ஸ் இருக்கும். அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸ் போட்டுட்டு பெருசாக ரன் பண்ணுறதில்ல ஆஸ் அ பிரான்ச்சா. ஓகேங்களா, நீங்கள் ஃபுல் சர்வீஸ் புரோக்கிங்கில் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் இல்லை டிமேட் அக்கௌண்ட் எது வேணால் இருக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா யூ கெட் இன் பர்சனல் ரிலேஷன்ஷிப் மேனேஜர். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனல் ரெக்வஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் நீங்கள் அவங்க கிட்ட ஃபேவராக கேட்க முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு கோல்டு வந்து வாங்கலான்னு இருக்கீங்க. ஓகேங்களா, கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70,000 போயிட்டு இருக்குன்னு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். எனி நம்பர் 70,000 60,000 50,000. ஓகேங்களா, 60,000 இருக்குன்னு நினச்சிக்கலாம் ஒரு இடத்துல. 60,000ல் நீங்கள் வந்தால் கூப்பிடு. ஓகேங்களா, ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜரை சொல்கிறீங்க. ஓகேங்களா, மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 59,950 இருக்குது. மார்க்கெட் 50 பாயிண்ட்ஸ் மேலே போனால் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. இப்படி நீங்கள் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்கனாலும் ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் வந்து தான் உங்களுக்கு வந்து இந்த ஹெல்ப்பை வந்து பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டிமேஷன் கொடுத்து அவங்களுக்கு வந்து கால் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, நீங்கள் ஒரே ஃபண்ட் வச்சு 2 ப்ரோக்கரில் யூஸ் பண்ணி 2 இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் புரோக்கரில் நிறைய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அப்டேட்டட் நியூஸாக இருக்கட்டும். ஓகேங்களா, நீங்கள் அவங்ககிட்ட சொன்னாங்கன்னா உங்களுக்கு டே டு டே பேசிஸில் ஷேர் பண்ணுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, யூ வில் ஹேவ் அ கம்பேனியன் உங்களுக்கு வந்து எப்பவுமே இருப்பாங்க. அதுதான் ஒரு அட்வான்டேஜ் ஃபுல் சர்வீஸ் புரோக்கரில். டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே எல்லாமே பண்ணிக்க போகிறீங்க. அவங்களோட உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் வேணாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும் அவங்களுக்கு. மற்றபடி நீங்கள் அவங்க ஆப்பில் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, என்னென்னலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு எல்லாமே நீங்கள் பார்த்து நீங்களே ஒன்றா ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே இதில் ஃபுல் சர்வீஸ் புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க நிறைய. ஓகேங்களா, ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஹோட்டல்ஸில் இல்லை ஆஃபீஸில். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் ஜென்ரல் அவேர்னஸாக இருக்கும், ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குன்னு அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் ஒரு ஃபுல் சர்வீஸ்க்கும் ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ்க்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸோட பேர் பார்த்தீங்கன்னா ஜீரோ தான், அப் ஸ்டாக்ஸு, ப்ரோ ஸ்டாக்ஸு, ட்ரேட் மணி, ஸோ ட்ரேட் ஸ்மார்ட். ஓகேங்களா, 5 இயர்ஸ் 5 பேஸ் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. அதே இதில் ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கரில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ, கொட்டெக், ஷேர்கான், எடில்வைசஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோதிலால் ஓஸ்வால், ஏஞ்சல் புரோக்கிங், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குட்வில், ஜீபு, ஸ்கை புரோக்கிங், இந்த மாதிரி நிறைய இருக்குது. சாய்ஸ் புரோக்கிங், யூ நேம் இட் யூ கெட் இட். அந்த மாதிரி எக்கச்சக்கமாக சர்வீஸ் புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் இருந்தால் போதும். நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் காசு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒரு 1 lakh rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அப்புறமா நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற ஆர்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். அந்த எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் சில்வர் வாங்கிட்டீங்க உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து எங்கேருந்து கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர் இருந்தால் இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிடும். யூஆர் அ பையர், உங்களுக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன் வந்து நடக்கணும்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக செல்லர் வேணும். அந்த செல்லர் இஸ் ரெடி டு செல் த ப்ராடக்ட் சில்வர் அண்ட் யூஆர் ரெடி டு பை. அந்த கேஸில் என்ன நடக்கணும், உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து சில்வரை வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேட் கன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு வந்து வந்துடும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடும் ஒன்ஸ் நீங்கள் பை பண்ணோன்னே. ஸோ இப்படி தான் ஒரு டிரான்சாக்ஷன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நடக்கிறது. ஸோ ஓவராலாக இதுதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்கணும்னா என்ன பண்ணணும். ஓகேங்களா, ஸோ மேபி இதுவே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியலன்னா அதுக்கு எல்லாமே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக. ஸ்டார்டிங் வித் த நெக்ஸ்ட் டாபிக். ஓகேங்களா,
நீங்க வந்து இந்த கோர்ஸ் பை பண்ற மெயின் மோட்டிவ் கூட ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் ஓகேங்களா. எங்களோட மெயின் மோட்டிவ் என்னன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடிங் சைக்காலஜிக்கலா ஓகேங்களா. நீங்க வந்து ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே M6 is the for the purpose of mainly for derivative and derivative leads to speculating and hedging ஓகேங்களா. நீங்க பேசிக்கா ட்ரேட் பண்ண போறீங்க ஒரு இடத்துல. ஸோ மேபி அது வந்து ஃபியூச்சர்ஸா இருக்கலாம், இல்லை ஆப்ஷன்ஸா இருக்கலாம். அந்த இடத்துல நீங்க வந்து என்னென்ன விஷயம்லாம் கவனிச்சிருக்கணும் ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு மணி மேனேஜ்மெண்ட் இருக்கணும், உங்களுக்கு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும், உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு என்ட்ரி இருக்கணும், ஒரு டார்கெட், ஒரு ஸ்டாப் லாஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டார்கெட் ஆர்டர், ஸ்டாப் லாஸ் ஆர்டரை எப்படி பிளேஸ் பண்ணணும், ஒரு ட்ரேடிங் சைக்காலஜி, இமோஷனலாக நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறீங்க, ரிவர்ஸ் ட்ரேடிங், ஃபியர், இந்த மாதிரி கிரீடிலாம் உங்களுக்கு இருக்கும். இதுதான் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் பிளானை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் ஓகேங்களா. இதை நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜென்ரலாக ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து மணி மேனேஜ்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மணி மேனேஜ்மெண்ட் என்ன, உங்ககிட்ட ஒரு கேபிட்டல் ஆஃப் 1 lakh rupees இருக்குது ஓகேங்களா. அந்த 1 lakh rupees நீங்க வந்து எவ்வளவு ரிஸ்க் எடுக்கலாம்னு இருக்கீங்க ஆன் எவ்ரிடே பேசிஸ். எவ்ரிடே பேசிஸ்ல உங்களுக்கு வந்து ரிஸ்க் நீங்க கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் நீங்க எவ்வளவு எடுக்க போறீங்க. உங்களோட ரிஸ்க் பாத்தீங்கன்னா percentage of 3% ரிஸ்க் பர் டேனா நீங்க மேக்ஸ் 2 ட்ரேட்ஸா எடுக்க போறீங்கன்னா உங்களோட ட்ரேடிங் பிளான்ல எப்படி இருக்கணும், 1.5% ரிஸ்க் பர் ட்ரேட் உங்களுக்கு வந்து பிளான்ல இருக்கணும். அப்போதான் நீங்க வந்து ரியல் டைம்ல ஃபாலோ பண்ணிக்க முடியும், ரைட். 3% பண்ணிட்டீங்கன்னா 2 ட்ரேட்ஸ் மேக்ஸிமம்னா 1.5% ரிஸ்க் மேக்ஸிமம் ஒரு ட்ரேட்ல நீங்க எடுத்தீங்கன்னா 2 ட்ரேட் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இங்கே எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது நான் வந்து கேபிட்டலில் உங்களுக்கு வந்து 5% ரிஸ்க் ஆன் டெய்லி பேசிஸில் இருக்குது. ஒரு ஆவரேஜ் ஆஃப் 1.5% அதோட கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் நீங்கள் எடுக்கிறீங்க. நீங்கள் 3 ட்ரேட்ஸ் ஒரு நாளைக்கு எடுக்கிறீங்க. ஸோ ஓவரால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் எல்லாம் போக ஒரு 5% ரிஸ்க் எடுக்கிறீங்க ஓகேங்களா. நீங்கள் 20 ட்ரேடிங் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பர் டேயோட ரிஸ்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000 வச்சிருக்கீங்க. அதுவே நீங்கள் ப்ராஃபிட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு 3000 rupees ப்ராஃபிட் பண்ணுறீங்க. 1500 ரிஸ்க் பர் ட்ரேட்ல இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வின் பண்ணால் நீங்கள் வந்து டபுளாக வின் பண்ண போகிறீங்க, லூஸ் பண்ணால் நீங்கள் 1500 லூஸ் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு சைக்காலஜிக்காக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க. ஹவு மெனி டேஸ் நான் வந்து ஒரு கேபிட்டல் வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். இந்த லாஸ் நான் 1 lakh மேக்ஸிமம் ரிஸ்க் எடுக்கிறேன், 20 ட்ரேடிங் டேஸ் பண்ண முடியும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோ ட்ரேட் எடுத்தால் எவ்வளோ சக்ஸஸ் எவ்வளோ ஃபெயிலியர் பேசிஸில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறீங்க ஓகேங்களா. வின்னிங் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 15 ட்ரேட்ஸ் ஒரு வீக்கில் எடுக்கிறீங்க, 10 ட்ரேடு சக்ஸஸ், 5 ட்ரேடு வந்து ஃபெயிலியர். நீங்கள் ரிஸ்க் எடுக்க பார்த்தீங்கன்னா 1500, ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3000. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளோ இருக்குது ஆஃப்டர் 5 ட்ரேட்ஸ் லூசிங். நீங்கள் வந்து 5 ட்ரேட்ஸ் லூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து 10 ட்ரேட் சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ 30,000 இஸ் யோர் ப்ராஃபிட் அண்ட் 7,500 இஸ் யோர் லாஸ். ஸோ இந்த இடத்துல கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும், 22,500. ஸோ ட்ரேடிங்கில் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ இருக்குது, நீங்கள் ஒரு ட்ரேடில் நீங்கள் வந்து எத்தனை ரிவார்டு எடுக்கிறீங்க ஓகேங்களா. உங்களோட ரிஸ்க் பேஸஸில் நீங்கள் வந்து 1:2 நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா லாஸ் பண்ணால் 200 ரூபா நீங்கள் கொடுக்கணும்னு இருக்கீங்க. தட் இஸ் யோர் டார்கெட். அதுதான் உங்களுக்கு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதே இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒரு என்ட்ரி பண்ணுறீங்க ஓகேங்களா. உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு என்ட்ரி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டார்கெட்டு, ஒரு ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து நீங்கள் ஃப்ரம் த டே 1லேருந்தே ஓகேங்களா, ஃப்ரம் த டே 1லேருந்தே நீங்கள் வந்து இந்த ஒரு ஹேபிட்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு டூ அமேசிங் இன் த மார்க்கெட். கண்டிப்பாக எந்த டவுட்டாக இருக்காது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட்டு, ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிவிடுவாங்க. டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 100 பாயிண்ட் டார்கெட் வச்சுருக்கீங்கன்னா 50 பாயிண்ட் இஸ் யுவர் ஸ்டாப் லாஸ் ஓகேங்களா. இல்லை 50% இஸ் யுவர் ஸ்டாப் லாஸ்னா உங்களுக்கு 100 பாயிண்ட் டார்கெட். 1:2 ரிஸ்க் ரிவார்டில் ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிராக்கெட் ஆர்டர், நீங்கள் வந்து ஒரு பிராக்கெட் ஆர்டர் இல்லை கவர் ஆர்டரில் நீங்கள் வந்து இந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பிராக்கெட் ஆர்டரில் நீங்கள் எப்படி ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே போட்டுக்க முடியும் ஒரே டைமில் என்ட்ரி பண்ணும் போதே. இல்லை நான் என்ட்ரி பண்ணும்போது டார்கெட் பார்த்தீங்கன்னா நான் நிறைய டிஃப்ரெண்ட்டாக மாடிஃபை பண்ணிப்பேன், ஸ்டாப் லாஸ் மட்டும் ஃபிக்ஸாக வச்சுக்கலான்னு இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா கவர் ஆர்டர் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் டூயிங் இட் ஓகேங்களா. ஸோ கவர் ஆர்டரோட நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணும் போதே நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கும் போதே ஓகேங்களா, யூ ஆர் டேக்கிங் your entry price and stop loss
ரெண்டுமே நீங்க வந்து ஃபோக்கஸ்டா வச்சுக்கிறீங்க ஓகேங்களா. ரெண்டுமே நீங்க போட போறீங்க. அதுதான் வந்து ஒரு கவர் ஆர்டர். அதே இந்த பிராக்கெட் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு என்ட்ரி பிரைஸ் பிளஸ் உங்களோட டார்கெட்ஸ் எவ்வளவு பாயிண்ட்ஸ்ல இருக்குது, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளவு பாயிண்ட்ஸ்ல இருக்குது. இந்த ரெண்டுத்துல ஒரு விஷயம் என்ன காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து போட போற டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பிராக்கெட் ஆர்டர்ல பாயிண்ட்ஸ்ல போட போறீங்க. அதே விஷயம் தான் கவர் ஆர்டர் இருக்கும். நீங்க கவர் ஆர்டர்லயும் பாத்தீங்கன்னா நீங்க போடுற ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்ல தான் போட போறீங்க, மார்க்கெட்டோட பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி இல்ல ஓகேங்களா. இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு நல்ல நீங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் இருக்கும்னா இதை நீங்க கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணிட்டு வரணும். உங்களோட ட்ரேடிங்ல ஒரு டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்கணும். நீங்க வந்து இப்போ ட்ரேடிங் சைக்காலஜி ஓகேங்களா. ட்ரேடிங் சைக்காலஜில பாத்தீங்கன்னா நீங்க வந்து இமோஷனலா ட்ரேட் பண்றீங்க. மார்க்கெட் மேல போகுதுன்னா அப்படியே பை பண்றீங்க, மார்க்கெட் கீழே போனா அப்படியே செல் பண்றீங்க ஓகேங்களா. மார்க்கெட் கீழே கொஞ்சம் போகுது, கொஞ்சம் மேல போகுது, திருப்பி பை பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ நீங்க பை செல் மாத்தி மாத்தி நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. இல்லை நீங்க வந்து ரிவர்ஸ் ட்ரேட் பண்றீங்க. ஒரு ட்ரேடு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஐ காட் அ லாஸ். அதுக்கப்புறமா நான் வந்து இன்க்ரீஸ் லாட் சைஸ் வந்து அப்படியே நெக்ஸ்ட் ட்ரேட்ல பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இது என்ன ஆகும், நெக்ஸ்ட் ட்ரேட்ல என்னோட சைக்காலஜி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காது. பட் என்னோட ரிஸ்க் எவ்வளவு இருந்தது இப்போ எவ்வளவு இருக்குது. நான் என்னோட ரிஸ்க் பாத்தீங்கன்னா பர் ட்ரேடுக்கே எவ்வளவு ரிஸ்க் எடுக்கலாம்னு இருக்கேன், 1.5%. நான் ரிவன் ட்ரேடிங் பண்ணா ஒரு ட்ரேடுக்கு 5% ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். பிகாஸ் ஐ எம் இன்க்ரீசிங் மை லாட் சைஸ். அதனால என்ன ஆகும், நான் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு கொஞ்சம் கம்மியாயிடுவேன். திருப்பி லாஸ் ஆயிடுச்சா ஓகேங்களா. ஃபியர், ப்ராஃபிட் வந்தா ஃபியர், லாஸ் வந்தாலும் ஃபியர் ஓகேங்களா. 5000 ப்ராஃபிட் இருக்குது, இதுக்கு மேல போகுமா, போகலன்னா திருப்பி ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே போயிடுச்சுன்னா அப்புறம் 5000 ப்ராஃபிட்ல புக் பண்ணிக்கலாம். ஐயோ ஸ்டார்டிங்லேயே லாஸ் போகுது, 10,000 rupees லாஸ் போயிடுச்சு, இது இங்கே புக் பண்ணிக்கலாமா, இல்லைன்னா இன்னும் கீழே போயிடுச்சுன்னா பயமா இருக்குது. ஸோ இப்படி நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து இங்கே 10,000 புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணும்போது நீங்க எவ்வளவு பண்றீங்க, இந்த இடத்துல 5,000 பண்றீங்க, லாஸ் பண்ணும்போது நீங்க 10,000 லாஸ் பண்றீங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபியர் இருக்குது உங்களுக்குள்ள ஓகேங்களா. நீங்க வந்து கிரீடியா இருக்கீங்க, ப்ராஃபிட் பண்ணா பெருசா பண்ணணும்னு சொல்லிட்டு கிரீடியா கூட சில டைம்ல இருப்பீங்க ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து 5,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துச்சு, இல்ல நம்ம பிளான் பண்ண மாதிரி 10,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துச்சு, எனக்கு வந்து இல்ல இன்னும் 20,000 ரூபாய் ப்ராஃபிட் வேணும், இன்க்ரீஸ் ஆனே இருக்கணும் எனக்கு ப்ராஃபிட் ஓகேங்களா. அந்த மோட்டிவ்ல இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கிரீடியா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த கிரீடியில நீங்க வந்து எண்ட் ஆஃப் த டைம்ல நீங்க லூஸ் தான் பண்ண போறீங்க உங்களோட ட்ரேடிங் பிளானை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்க ஒரு ட்ரேடிங் ரூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மணி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் சைக்காலஜி, ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒரு என்ட்ரி ஓகேங்களா, டார்கெட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எண்ட் ஆஃப் த மந்த்துக்குள்ளே நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி, ஒரு நல்ல டீசெண்டான அக்யூரேசி வச்சு நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஈஸியாக வந்துட முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த ரூல்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிலையோ உங்கள் ட்ரேடிங் ரூல்லையோ. உங்களுக்கு ஏதாச்சும் இதுக்குள்ள ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கண்டிப்பா தாராளமா எங்களை வந்து கூப்பிட்டுட்டு கேட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பத்தி மட்டும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸ்ட்ராட்டஜி பத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, நோ ஸ்ட்ராட்டஜி ஹேஸ் 100% அக்யூரேசி ஓகேங்களா. ஏசிசின்னு போட்டுறேன் ஷார்ட் ஃபார்மா. நோ ஸ்ட்ராட்டஜி ஹேஸ் 100% அக்யூரேசி. எந்த ஸ்ட்ராட்டஜியும் 100% அக்யூரேசி இல்லை ஓகேங்களா. நெவர் திங்க் I am always right. Always right. ஓகேங்களா. நெவர் திங்க் ஐ எம் ஆல்வேஸ் ரைட். ஸோ இது வந்து ஒரு மென்டாலிட்டியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் தான் ஜீனியஸ், நீங்கள் தான் பர்ஃபெக்ட், அந்த மாதிரி எப்பவுமே நினைக்காதீங்க ஓகேங்களா. ஆல்வேஸ் ஹேவ் ஸ்டாப் லாஸ் இன் யோர் ட்ரேடிங் பிளான். சிம்பிளான விஷயம். உங்க ட்ரேடிங் பிளானை எப்பவுமே ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுட்டு போங்க. நீங்க ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க ஓகேங்களா. நெவர் திங்க் தட் ஐ வில் பி மேக்கிங் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட். இன்னைக்கு என்னோட நாள் ரொம்ப நல்லா இருக்கு, நான் வந்து அட்லீஸ்ட் என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் 10,000 தான் இருக்குது, பட் ஐ வில் ட்ரை டு கட் அட் 20,000 ப்ராஃபிட் இஸ் மினிமம் ஐ நீடட் ஃபார் டுடே இன் ஆர்டர் டு டூ எனிதிங். நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு இருக்குதோ, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் இருக்குதோ, நெவர் திங்க் லைக் தட் ஐ வாண்ட் 20,000 ப்ராஃபிட் டுடே. டோன்ட் ஃபிக்ஸ் யுவர் ப்ராஃபிட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் செட் ஓகேங்களா. நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டே போங்க. அது வந்து எண்ட் ஆஃப் த டேல ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா யூ பியர் இட் ஓகேங்களா. லேர்ன் அண்ட் தென் ஆன் இஸ் த லாஸ்ட் கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ரூல்ஸ் அண்ட் பிளானை பற்றி ஓகேங்களா. இந்த வீடியோ திருப்பி நீங்கள் கோத்ரூ பண்ணுங்க. நீங்கள் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ வில் see you in the next video.